ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு வீட்ல ஆசாசியா வளர்க்கப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிட்டு, அப்படி இறந்து போன அந்த பெண்ணோட சாம்பலை தனியா எடுத்து வச்சு, அந்த சாம்பலுக்கு பக்கத்துல அந்த சின்ன பொண்ணோட ஃபேவரட்டான ஒரு பொம்மையும் வச்சு டெய்லி அவங்க வீட்ல வழிபட்டுட்டு வர்றாங்க. அப்படி வழிபட்டுட்டு வர்றப்ப மாதங்களும் ஓடுது. அந்த சமயத்துலதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்டும் அங்க நடக்க ஆரம்பிக்குது. எஸ், யாருமே எதிர்பாராத விதமா அந்த சாம்பலுக்கு பக்கத்துல வச்சாங்க பாத்தீங்களா, அந்த டாலோட முடி வளர ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு சில நாட்கள்ல முடியாம கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கழிந்து இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த டால்ல முடி வளர்ந்துட்டே தான் இருந்திருக்கு. அதை பீரியாடிக்கா கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னடா சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் கேட்கறப்ப ஃபேண்டசி பிலிம் மாதிரிடா இருக்கு, இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இப்படியும் ஒரு இன்சிடென்ட் இந்த உலகத்துல உண்மையிலே நடந்துட்டு தான் இருக்கு. எஸ், வெல்கம் டு தி ரியல் மிஸ்ட்ரி ஆஃப் ஒகேகுட் டால். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு வேற லெவல்ல ஸ்பைன் சில்லிங்க கிரியேட் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 1918 ஜப்பான். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இக்குச்சி சுசுகி அப்படின்ற ஒரு 17 வயசு பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாவே ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸான பிளேஸான சப்போரோல நடக்கிற எக்ஸிபிஷனுக்கும் போறான். அப்படி அவன் போன அந்த எக்ஸிபிஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டால் மட்டும் இவனுடைய கவனத்தை பிடிச்சி இழுக்குது. சோ அந்த டாலை பார்த்தோன்னே ஏன் இந்த பொம்மையை நம்ம தங்கச்சிக்கு நம்ம வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த டாலை வாங்கவும் செய்யறான். அப்படி அவன் வாங்கின அந்த டாலை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, அந்த டால் பாத்தீங்கன்னா ஜப்பானோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸான கிமோனோவா தான் வியர் பண்ணிருக்கு. இதுக்கெல்லாம் மேல அதோட ஹேர் கட் பாத்தீங்கன்னா நீட்டான பாப் ஹேர் கட்டாவும் இருக்கு. இந்த ஹேர் கட்டை ஜப்பான்ல ஒக்காப்பா அப்படின்னு அழைக்கவும் செய்வாங்க. சோ இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்தனால தான் இந்த டாலை நம்ம தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த டாலை அவன் வாங்கவும் செய்யறான். ஆனா சுசுகி இந்த டாலை வாங்கின இந்த டெசிஷனை இந்த உலகத்தையே புரட்டி போட போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவனுக்கு தெரியல. எஸ், அவன் அந்த பொம்மையை வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பொம்மையை அவன் தங்கச்சிட்ட கொடுக்கவும் செய்யறான். அப்படி அவன் கொடுத்த அந்த பொம்மையை வாங்கின உடனே அவன் தங்கச்சியான கிக்குகோக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பே ரொம்ப 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 பிடிச்சு போயிருது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அப்பல இருந்து அந்த பொண்ணு அந்த பொம்மையை விடவே இல்ல. அந்த பொம்மையோட சேர்ந்து விளையாட அந்த பொம்மையை எங்க போனாலும் கூடவே எடுத்துட்டு போகவும் செய்து, ஏன் தூங்குறப்ப கூட அந்த பொம்மையை பக்கத்துல வச்சுட்டே தான் தூங்கவும் செய்து. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கிக்குகோ அந்த டாலை வெறும் பொம்மையா மட்டும் பார்க்கல, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபரா தான் பார்க்கவே செய்யறா. சோ இப்படியே பாத்தீங்கன்னா கிக்குகோட வாழ்நாட்கள் அந்த பொம்மையோட ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சிட்டு இருக்கு. அப்படி அந்த ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கிற அந்த டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியும் அந்த ஃபேமிலியை தாக்கவும் செய்து. அதுதான் அந்த பொம்மை வந்ததுல இருந்து எக்ஸாக்டா 1 வருஷம் கழிச்சு கிக்குகோக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அப்படி உடல்நிலை சரியில்லாம போனோடனே அக்கம் பக்கத்துல இருந்த சில பேர் பாத்தீங்கன்னா அவளுக்கு நிமோனியா தாக்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இவளுக்கு மஞ்சள் காய்ச்சல் மாதிரியான காய்ச்சல் வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் கிக்குகோக்கு இந்த விதமான நோய் வந்திருக்கலாம் அந்த விதமான நோய் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி சொன்னாலும் அவளை அவங்க குடும்பத்தால அந்த நோயில இருந்து குணப்படுத்தவே முடியல. நாளுக்கு நாள் அவளுடைய கண்டிஷன் ஒர்ஷன் ஆயிட்டே போகுது. ஃபைனலா அவளுக்கு 4 வயசு ஆகும்போது அந்த நோயினாலேயே இறந்தும் போயிடுறா. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியே ஒரு மிகப்பெரிய துக்கத்துல ஆழ்த்துது. ஆனா என்னதான் துக்கத்துல ஆழ்த்தினாலும் அவளை நம்ம கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் பண்றாங்க. அதுதான் அந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச அவளோட அந்த டால் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டாலை அவளோட சாம்பலுக்கு பக்கத்துல வைக்கிறது. என்னடா சொல்றீங்க, எதுக்கு அப்படி சம்பந்தம் இல்லாம சாம்பலுக்கு பக்கத்துல டாலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு விஷயத்துல தான் பாத்தீங்கன்னா ஜப்பான் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க, இல்லாட்டினா வினோதமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சர்ல ஒரு வழக்கத்தை எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அது வேற எதுவும் கிடையாது. அவங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடலை பூமி கடியில புதைக்கிறப்ப அந்த உடல் கூடயே சேர்த்து அவங்களுக்கு பிடித்த பொருள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பொருளையும் சேர்த்து உள்ள போட்டு தான் புதைக்கவே செய்வாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இறந்த நபருக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோஸ், லெட்டர்ஸ், இல்லாட்டினா ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டை தூக்கிட்டு போய் அவங்க கூடயே சேர்த்து வச்சு புதைச்சிருவாங்க. இப்படி புதைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை அவங்க கூட வச்சு புதைக்கிறப்ப மறுஜென்மத்துக்கு அவங்க போறப்ப அவங்க கூட இந்த ஆப்ஜெக்டும் சேர்ந்து போகும், அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவங்க பண்றதாவே சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வரலாம், என்னடா ஜப்பான் மக்கள் எல்லாருமே இறந்தவங்களை புதைக்கிறப்ப அவங்களுக்கு பிடிச்ச பொருளை புதைக்க தான் செஞ்சிருக்காங்க, ஆனா இந்த வீட்டுல மட்டும் ஏன்டா புதைக்காம சாம்பலை கொண்டு வந்து வீட்டுல வச்சு அதுக்கு பக்கத்துல இந்த டாலை வச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதற்கான கிளியர் கட்டான ஆன்சர் என்னன்றது யாருக்குமே தெரியல. இருந்தாலும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேபி இறந்து போன பொண்ணு சின்ன பொண்ணு இல்லையா, சோ அந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச அந்த ஒரு டாலை நீங்க புதைக்கிறத விட வீட்லயே வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா அதோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜோதிடர்கள் சொல்லியிருக்கலாம். அதை கேட்டு அவங்க அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி இந்த சின்ன பொண்ணு அவங்க புதைக்க வரப்ப தவறுதலா மறந்து அந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப
பிடிச்ச அந்த ஒரு டாலை வீட்லயே வச்சுட்டு வந்திருக்கலாம். சோ அதனாலே மறந்து வச்ச அந்த பொருளை மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்து புதைக்கிறதுக்கு பதிலா அந்த டாலை நம்ம வீட்லயே வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே வச்சு வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ அந்த வீட்டுல அந்த சின்ன பொண்ணோட டாலை புதைக்காம இந்த சின்ன பொண்ணோட சாம்பலுக்கு பக்கத்திலேயே வச்சு வழிபட்டாங்க அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. தொடக்கத்துல அந்த டாலை வச்சு வீட்டுல வழிபட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியவும் இல்ல, ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்ஸும் வரல. இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களா மாறுது. அப்படி மாதங்களா மாறுற அந்த ஒரு சமயத்துலதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு வினோதமான விஷயத்த அந்த டால்ல நோட் பண்றாங்க. அதுதான் அந்த டால்ல இருந்த தலைமுடி வழக்கத்துக்கு மாறா அதிகமா வளர்ந்திருந்தது. அது வளர்றதுனா சும்மா பேருக்கு திணிக்கூண்டா வளர்றதெல்லாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் காது வரைக்கும் வளர்ந்திருக்கு, அதுக்கடுத்து அப்படியே கழுத்து வரைக்கும் வளர்ந்திருக்கு, அடுத்து ஷோல்டர் வரைக்கும் வளர்ந்திருக்கு. அது அதோட நிக்காம அதுக்கடுத்தும் பாத்தீங்கன்னா சைலண்டா கொஞ்சம் கொஞ்சமா growth ஆயிட்டே தான் இருந்திருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்த பாக்குறப்ப அவங்க வீட்டுல இருந்த எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ அந்த ஒரு சமயத்துலதான் அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அது வேற எதுவும் கிடையாது, இறந்து போன நம்ம வீட்டு சின்ன பிள்ளையான கிக்கோக்கோவோட ஆன்மா வேற எங்கேயும் போகல, இந்த பொம்மைக்குள்ளதான் இருக்கு. அந்த ஆன்மா தான் அந்த பொம்மையோட முடிய வளர வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்த அந்த வீட்டுல பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பொம்மையை தூக்கிட்டு போய் வெளியே தூக்கியா போடுவாங்க. ஏன்னா அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற ஆன்மாவா அவங்க எதை பிலீவ் பண்றாங்க, அந்த கிக்கோக்கோ அப்படின்ற சின்ன பிள்ளை இல்லையா. சோ அது மாதிரி அளவுக்கு அதிகமா பாசத்தை வச்சுதான் வளர்த்திருப்பாங்க. சோ அதனாலேயே இந்த பொம்மையை வெளியே தூக்கி போடாம அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த பொம்மை அளவுக்கு அதிகமான நம்பிக்கையோட வழிபடவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா காலங்கள் ஓடுது, இரண்டாம் உலகப் போர் காலகட்டமும் வருது. சோ அந்த இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்துல போரின் பதற்றத்தின் காரணமாக வேற வழியே இல்லாம அந்த ஃபேமிலி அவங்களோட வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சோ அந்த சமயத்துல நம்மளோட கிக்கோக்கோ பொம்மையை நம்ம இங்கேயே விட்டுட்டு போனோம் அப்படின்னா அதை சரியா பராமரிக்காம விட்டுட்டு போற மாதிரி அர்த்தமாயிரும். நம்ம இங்க இருந்து போனாலும் நம்மளோட கிக்கோக்கோ பொம்மையை நம்ம பத்திரமா பாத்துக்கணும், அதுக்கு சரியான ஆளை தேர்வு பண்ணி அங்க கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்பதான் அவங்களோட ஊர்ல இருந்த கோவிலான மணஞ்சி கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற துறவியை பார்த்து நடந்த எல்லா உண்மையை சொல்லி அவங்ககிட்ட இதை ஒப்படைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற துறவியை நேரா பார்த்து, எங்களோட வீட்டுல இருந்து அந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி இறந்து போச்சு, அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அதோட சாம்பலுக்கு பக்கத்துல அவளுக்கு பிடிச்ச பொம்மையை வச்சு நாங்க வழிபட்டு வந்தோம். அப்படி வழிபட்டு வரப்ப அதோட தலைமுடி வளர ஆரம்பிச்சிச்சு. சோ அதனாலேயே எங்க சின்ன பொண்ணான கிக்கோக்கோட ஆன்மா அதுக்குள்ள இருக்கு நாங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். இந்த ஒரு ஆன்மாவை இந்த சமயத்துல எங்களால பத்திரமா பாத்துக்க முடியாது. சோ அதனால நாங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் இந்த பொம்மையை பத்திரமா பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னே மாங்கினாலும் இவங்களோட நம்பிக்கை எதுக்கு நம்ம கெடுக்கணும், பேசாம இதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா அந்த பொம்மையை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுங்க, நீங்க வர்ற வரைக்கும் இதை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையும் சாம்பலையும் வாங்கி வச்சுட்டு அந்த குடும்பத்தை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குடும்பமும் போர் காலகட்டம்னால வெளியூருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த மணஞ்சி கோயில இருந்த மாங்குகளும் இவங்க சொன்னது அந்த அளவுக்கு பெருசா நம்பலாட்டியும் அந்த பொம்மையை பத்திரமா பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறப்ப அவங்களே நம்ப முடியாத அளவுக்கு அந்த ஃபேமிலி சொன்ன மாதிரியே அந்த முடி வளர்ந்துட்டே இருந்திருக்கு. சோ அதை பாக்குறப்பதான் அவங்களும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உண்மையிலேயே இதுக்குள்ள ஆன்மா இருக்கலாம் அப்படின்னு. சோ அதனாலேயே முடி வளர வளர பாத்தீங்கன்னா அவங்க லைட்டா ட்ரிம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி ட்ரிம் பண்றதுக்கும் காரணம் இருக்கு, ஏன்னா வளர்ற முடி ஷோல்டர் லெவலுக்கு மட்டும் வளராம இடுப்பு லெவலை தாண்டியும் வளர்ந்துட்டு இருந்திருக்கு. சோ அதனாலேயே ரொம்ப வளரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ட்ரிம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே மாதங்கள் ஓடுது. இரண்டாம் உலகப் போர் முடிந்ததுக்கு அப்புறம் கிக்கோவோட ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க மறுபடியும் அவங்க வில்லேஜுக்கே திரும்பி வந்து எங்களோட கிக்கோ பொம்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்டோடனே மாங்க் எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு, உண்மையிலேயே இதுக்குள்ள ஆன்மா இருக்குன்றதை நாங்களும் நம்புறோம், நாங்க அதை ப்ராப்பரா பராமரிச்சுட்டு வரோம், அதோட தலைமுடியையும் வெட்டிட்டு வரோம், அந்த தலைமுடி நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்களே இவ்வளவு தூரம் நம்புறப்ப இந்த ஒரு பொம்மை இனிமேல் எங்க கிட்ட இருக்கிறத விட இந்த கோயில் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதை இனிமேல் நீங்களே பராமரித்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை மணஞ்சி கோயிலே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்படியே காலங்களும் ஓடுது. 1960 காலகட்டமும் வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பொம்மையை பத்தி பேரானார்மல் ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கேள்விப்படுறாங்க. அப்படி கேள்விப்பட்டோன்னே அவங்க ஜப்பானுக்கு வந்து இந்த பொம்மையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆர்டிக்கலையும் பப்ளிஷ் பண்றாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ண அந்த ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த ஊர்ல மட்டும் ஃபேமஸ் ஆன இந்த டாலை ஓவர் நெட்ல ஜப்பான் முழுக்க ஃபேமஸ் ஆக்குது. இப்படி ஃபேமஸ் ஆனே ஜப்பான்ல இந்த எக்கச்சக்க மக்கள் இது உண்மையா பொய்யா பண்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த டாலை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், ஜப்பானோட பல பகுதிகளில இருந்து இந்த மணஞ்சி கோயிலை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தவங்கள பல பேர் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த பொம்மைக்குள்ள அந்த சின்ன பொண்ணோட ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பவும் செய்யறாங்க. மற்ற சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பொம்மை உண்மையிலேயே ஹாண்டடான டால் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் செய்யறாங்க. இன்னும் சில பேர் ஆன்மா இருக்கிற இந்த டாலை எதுக்காக கோயிலுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க.
சோ இப்படி இந்த டாலை பார்க்க வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றப்ப இந்த டாலை பேணி பாதுகாத்துட்டு இருந்த அந்த கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாலுக்குள்ள இருக்கிறது ஒரு பரிசுத்தமான சின்ன பொண்ணோட ஆன்மா. அந்த ஆன்மானால இதுவரைக்கும் எந்த உயிருக்கும் தீங்கு நடக்கவே இல்ல. சோ அப்படி இருக்கிறப்ப அதையே நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும். சோ அதை நம்ம எவ்வளவு தூரம் ரெஸ்பெக்ட் பண்றோமோ அது வரைக்கும் அதுவும் கோவப்படாம சாந்தமா அமைதியா தான் இருக்கும். அதனாலதான் இந்த டால் நாங்க எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அலோவ் பண்ணாம ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேணி பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் நிர்வாகமே சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த டால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த கோயிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் நிர்வாகம் பதில் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க இந்த எக்கச்சக்கம் பேர் ஆச்சரியப்படுத்தவும் செஞ்சுச்சு. ஆனா என்னதான் அவங்கள ஆச்சரியப்படுத்தினாலும் சயின்டிஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள அதிர்ச்சி அடையவும் வச்சுச்சு. என்னடா ஒரு பொம்மைக்குள்ள சின்ன பொண்ணோட ஆன்மா இருக்குன்றாங்க, அந்த ஆன்மானாலதான் அந்த பொம்மையோட முடி வளருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே உண்மை மாதிரி தெரியலையே, இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடி வளர்றதுக்கான காரணங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடல இந்த பொம்மையோட முடி வளர்றதுக்கு இந்த ரெண்டு காரணங்களை ஏதாவது ஒரு காரணமா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தியரிஸை சயின்டிஸ்ட் சப்மிட் பண்ணவும் செய்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் தியரி, அந்த பொம்மையில யூஸ் பண்ணிருக்க ஹேர் பொம்மையான ஹேர் கிடையாது, ரியலான ஹியூமன் ஹேர் அப்படின்றது. எஸ், அந்த பொம்மையோட மண்டையில பார்த்தீங்கன்னா ரியலான ஹியூமன் ஹேரை ஃபோல்ட் பண்ணி அதை க்ளூ பண்ணி தான் வைக்கவே செஞ்சிருக்காங்க. அப்படி க்ளூ போட்டு மடிச்சு வச்ச அந்த ஹியூமன் ஹேர் நாட்கள் போக போக அந்த ஒட்டி வச்சிருந்த க்ளூ வீக்கனாக அந்த க்ளூல மடிச்சு வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஹேர் கொஞ்சம் கொஞ்சமா லென்த் ஆயிதான் இதோட லென்த் அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தியரி சொல்றாங்க. என்னதான் இந்த ஃபர்ஸ்ட் தியரி கேட்கறதுக்கு லாஜிக்கலா இருந்தாலும் இந்த தியரில எக்கச்சக்கமான ஓட்டைகள் இருக்கதான் செய்து. என்னதான் ரியலான ஹியூமன் ஹேர் எடுத்து அதை மடிச்சு வச்சு இந்த பொம்மையில க்ளூ போட்டு ஒட்டி வச்சிருந்தாலும் இந்த க்ளூ வீக்கனாக அந்த மடிச்சு வச்ச அந்த ஹேர் கொஞ்சம் கொஞ்சமா நீண்டுட்டே வந்தாலும் அது 1 வருஷம் நீளம், 2 வருஷம் நீளம், ஏன் 10 வருஷம் நீளம், 20 வருஷம் கூட நீளலாம். ஆனா வெட்ட 50-100 வருஷம் சொல்லிட்டு நீண்டுகிட்டேவா இருக்கும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லையா? சோ அதனாலேயே இந்த தியரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயில்டு தியரியா தான் முடியவும் செய்து. சில சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனிதர்களோட முடி பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டோட ஹியூமிடிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதாவது காட்டுல இருக்கிற ஈரப்பதம் இருக்கு பாத்தீங்களா, அதை பொறுத்து அது எக்ஸ்பாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆகிறனால தான் இவ்வளவு பெருசா வளர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் ஹியூமிடிட்டியை பொறுத்து முடி வளருது அப்படின்னா இடுப்பு அளவுக்கு வளர அளவுக்கு அது பெருசா வளரும் அப்படின்றது இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்க முடியெல்லாம் ஒன்னும் பெருசா வளரலாம் கிடையாது, அது பாக்குறவங்களோட கண்ணுல இருக்கிற இல்லூஷனை பொறுத்து தான் அது வளர்ந்துருக்கு வளரல அப்படின்றத அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஆனா உண்மையா சொல்லனா முடிய வளரல அப்படின்னு கூட சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. வேறு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னங்க மாடர்னா வளர்ந்து இந்த காலகட்டத்துல அது ஜப்பான்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வளர்ந்து போயிருச்சு. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல போய் பொம்மைக்கு முடி வளருது, அதுக்குள்ள ஆன்மா இருக்குன்னு வேற நீங்க கட்டுக்கதையை கட்டி விட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உண்மைலாம் கிடையாது, கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட கருத்தை வைக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் இப்படி ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு விதமா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சில கருத்துக்களை வச்சாலும் யாராலையுமே கிளியர் கட்டா இந்த பொம்மையில ஏன் முடி வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான ப்ரூஃபோட கூடிய ஒரு கருத்தை சொல்லவே முடியல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு பக்கம் சயின்ஸால இதுக்கான காரணத்தை விளக்க முடியாத இந்த ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் அந்த பொம்மையை பார்த்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க இந்த பொம்மையில முடி மட்டுமே அன்யூசுவலான விஷயம் கிடையாது, இதை தாண்டி சில அன்யூசுவலான மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களையும் நாங்க நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்களையும் முன்னாடி வைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொம்மையை நாங்க பார்க்க போறப்போ அது ஸ்ட்ரேஞ்சா சம்டைம்ஸ் வாயை திறந்து கூட மூடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொம்மையை எப்படியாச்சும் பார்த்தாலும் சொல்லிட்டு முண்டி அடிச்சுட்டு போய் நின்று பார்த்தோம், அப்படி நாங்க நின்று பார்த்த அந்த ஒரு ஆங்கிள் அந்த பொம்மையோட வாய்க்குள்ள இருக்க டீத்து கூட எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. ஆனா எது எப்படியே இது நாள் வரைக்கும், ஏன் இன்னைக்கு நாள் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பொண்ணோட கிக்கிகோ பொம்மை பாத்தீங்கன்னா அந்த மனன்ஜி டெம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மனன்ஜி டெம்பிள் தான் பேணி பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற மாங்ஸ் அந்த பொம்மையை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேஃபா பாத்துக்கிறோமோ அவ்வளவு சேஃபாவும் பாத்துட்டு இருக்காங்க. பீரியாடிக்கா வளர்ற அந்த ஒரு முடியை அடிக்கடி ட்ரிம் பண்ணிட்டும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கழிந்தும் பாத்தீங்கன்னா அந்த முடி ஏன் வளருது அப்படின்றது தெரியாத ஒரு மிஸ்ட்ரி இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அந்த சின்ன பொண்ணான கிக்கிகோட ஆன்மா தான் அந்த பொம்மைக்குள்ள போயிட்டு அதோட முடிய வளர வைக்குதா, இல்ல இது ஒரு சயின்டிபிக் இல்யூஷனா, இல்ல ஏதாச்சும் பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ்னால வினோதமான சில சம்பவங்கள் நிகழ்ந்ததுனால இதோட முடி கீப் ஆன் வளர்ந்துட்டு இருக்கா, இல்ல இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான கோ இன்சிடென்ட்ஸா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.